பாரிசாலன் வீடியோ ஒன்று பார்த்தேங்க. ஆந்திராக்காரங்க திருவண்ணாமலையை தூக்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்கான். என்னன்னா, ஆந்திராக்காரங்க நிறைய பேர் திருவண்ணாமலை கோயிலுக்கு வராங்களாம். அவங்க இடம்லாம் வாங்கி போடுறாங்களாம். இந்த கோயிலை நம்ம கோயிலை ஆக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்களாம். அதனால் இடம்லாம் நிறையா வாங்கி போடுறாங்களாம். அதனால் வருங்காலத்தில் பழைய காலத்தில் கதை வேற இருக்கான். விஜயநகர பேரரசு, திருவண்ணாமலை அதெல்லாம் இருக்குதான். இதுக்கு இந்த வேலைன்னே தெரில. இல்லாத ஒரு பஞ்சாயத்தை எடுக்கிற வள்ளல் பேரை வச்சுக்கிறாங்க. வள்ளலார் பக்தர் மாதிரி இவங்க தங்களை காட்டிக்கிறாங்க. ஆனால் வள்ளலார் இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரா? வள்ளலார் ஒரு 10 கட்டளை கொடுத்துருக்காரு. அதில் எதையாவது ஒழுங்காக பின்பற்றுறாங்களா? சும்மா வள்ளல் மீடியான்னு வச்சா போதுமாயா? ஒரு அளவுக்கு நியாய தர்மத்தை கூட பேசணும் இல்லையா? ஏதோ தர்பூசணி பற்றி, சாயம் போட்டதை பற்றி ஏதோ பேசியிருப்பாங்க போல. இது நல்ல தர்பூசணி, இது நல்லா இல்லாத தர்பூசணின்னு. அது உடனே ஹேஷ்டாக் ஆகி எல்லோரும் நாங்கள் அதை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்ட்டாங்களாம். சரி சாப்பிடுவோம். நாங்களாம் என்ன விற்பனை ஆயிருக்குன்னு பார்க்க வேண்டியதானே? வைரல் ஆயிடுச்சு இந்தியா முழுக்கன்றாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எனக்குலாம் தெரியல. நான் பொழுதன்னைக்கு போகணுங்க மத சுற்றிட்டு இருக்கேன். திருவண்ணாமலை இல்லை, நம்ம இங்கே போய் திருப்பதிக்கு எவ்வளோ ஜனம் போதுங்க தமிழ்நாட்டில் இருந்து. அவ்வளோ மாதத்துக்கு ஒரு தடவை போகிறவங்களும் இருக்காங்க, வருஷத்தில் 3 தடவை போகிறவங்க இருக்காங்க, வருஷம் ஒரு தடவை போகிறவங்க இருக்காங்க. நல்லா அடமாக இன்னைக்கு வரைக்கும் திருப்பதிக்கு போகவே கிடையாது. அப்படி நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதை கிராஸ் பண்ணி தான் எங்கேயோ போக வேண்டியிருக்கு. அந்த பக்கம் போகிறதே கிடையாது. அப்படி ஒரு ஐடியாவே எனக்கு கிடையாது. அப்போ இங்கேருந்து அவ்வளோ பேர் போகிறாங்களா? அவங்க திருப்பதி ஆக்கிரமிச்சிடணும், நம்மளோட கொடி அங்கே நாட்டிடணுன்னா போகிறாங்க. ஏதோ அந்த சாமி ஏதோ நமக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி போகிறாங்க. அதே மாதிரி அங்கிட்டு இருக்கிறவங்க இங்கிட்டு திருவண்ணாமலைனா நிறைய துறவிகள்லாம் சுற்றின இடம்ன்றாங்களே. அப்போ ஆன்மீக மகிமை நிறையா இருக்கிற இடம், நம்ம போவோம் அப்படின்ட்டு அவங்க வர்றாங்க. இதில் என்னையா இருக்குது? நம்ம இங்கேருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது இல்லையா? எவ்வளோ கூட்டம் தமிழ்நாட்டில் இருந்து போகுது. அது இன்னொரு மாநிலத்தை கடவுள் தானே. அப்போ அவங்க பயப்படுறதா? அத்தாடி தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ பேர் வராங்கப்பா, எங்களுக்கு ஆபத்து அப்படின்னு பயப்படுறாங்க. சந்தோஷம்தான் படுறாங்க. வேறு மாநிலத்திலேருந்து நம்ம கோயிலுக்கு தரிசனம் பண்ண வரும்போது நம்ம மகிழ்ச்சி தான் பண்ணோம். நான் போயிருந்தேன். எனக்கு திருவண்ணாமலையில் எல்லாரும் இந்த ரம்யா பாண்டியன் கூட சொல்லியிருக்கு, அப்படியே தேவதை. அது எவ்வளோ தூரம் நடந்ததில்ல. என்னால் ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே நடக்க முடியலங்க. மொத்தம் 14 கிலோமீட்டரை நம்ம நினைக்கிறேன். 14-17 நமக்கு மறந்து போச்சு. ஆனால் என்னால் 5 கிலோமீட்டர், நான் எவ்வளோ தூரம் நடந்தேன்னு கணக்கு பார்த்தேன். 5 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு கால் இழுத்துக்கிச்சு, நடக்க முடியல. அந்த அம்மனி சும்மா காரில் சுற்றிட்டு நான் போனேன். எங்களுக்குள்ளே சும்மா ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு ஏதோ போஸை கொடுத்துட்டு ஆக்சிடென்ட் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு தேவாமிரத அனுபவம்ன்றாங்க. எனக்கு என்னன்னு பார்க்க முடியல. எங்கே திரும்பினாலும் இந்த பச்சை குத்துறவங்க, நமக்கு பச்சை குத்துறவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. எங்கே திரும்பினாலும் வந்துடுறாங்க. எந்த இடத்துல ஒரு திருவிழா எதுனா பார்த்தோம்னா அங்கே அவங்க ஒரு கடையை போட்டுறாங்க. இதில் நல்ல லாபம் இருக்கான். இதை ஒரு ஆள் புள்ளி விவரப்படி பார்த்து லட்சக்கணக்கில் இவங்களுக்கு வருமானம் வருதுன்றார். இவங்களுக்கு அந்த பச்சை குத்துறக்குரிய அந்த மூலப்பொருளுங்க இருக்குல்ல, அதுக்கு இவ்வளோதான் செலவாகும். ரொம்ப கம்மி செலவு. இப்போ ஒரு 10 ரூபான்னு வச்சுங்க மொத்த லாபம். அதில் ஒரு ரூபா தான் அவங்களுக்கு செலவாகுது, 9 ரூபா அவங்களுக்கு லாபம். அந்த மாதிரி அவர் சொல்கிறத பார்த்தா எனக்கு தலை சுற்றிடுச்சு. இப்போ சமீபத்தில் யாரும் என்கிட்ட சொன்னாங்க, பச்சை குத்துறதுல லட்சக்கணக்கில் வருமானம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ அது பாருங்களேன், நீங்கள் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்பயும் பாருங்கள். எங்கே திருவிழானாலும் ஒரு பச்சை குத்துற கூட்டம் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லார் கையிலையும் பச்சை குத்தியே தீர்வோன்னு இருக்காங்க. கடைசி நம்பர் இருக்கத்தட்டிக்கு எல்லாருக்கும் ஒரு அடையாளம். என்ன சொல்கிறது, இந்த மாட்டு லோனுக்கு வாங்குகிற மாடு இருக்குல்ல, அதுக்கு ஒரு காதில் ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று மாட்டி விட்ருவாங்கல்ல, உலோகத்தை. எல்லாத்துக்கும் அடையாளம் பண்ணுறாங்க. அதே மாதிரி மனுஷனுக்கும் பச்சையை குத்தி அடையாளம் பண்ணுறது. பழைய காலத்தில் பெண்கள் ஏதேதோ ஞாபகத்தில் பச்சை குத்துவாங்க. அது ஒரு சிம்பிள்ஸு. அதுதான் பாரம்பரியம். அது என்ன சொல்கிறது, பண்பாடு இல்லை பழைய பழக்க வழக்கம் அதுன்னு சொல்லலாம். இப்போ பச்சை குத்துறதெல்லாம் உலகளாவிய பழக்கமாக மாறி போச்சு. பச்சை குத்தாமல் இருக்கிறவங்க தான் கெத்துன்னு நான் நினைக்கிறேன். பச்சை குத்தாமையே சுற்றிட்டு வர்றவங்க தான் கெத்து. எந்த அடையாளமும் இல்லைப்பா அப்படின்ட்டு. மதுரையிலையும் வடநாட்டுக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி உள்ள வியாபாரிகளாக இருக்கட்டும், அங்கே குடுத்தனமாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், ஒரு நல்ல அமௌண்ட்டில் வடநாட்டு மக்கள் வாழ்கிறாங்க, ரொம்ப காலமாக வாழ்கிறாங்க. அப்போ மதுரைக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறதா? எதையுமே தவிர்க்க முடியாது. இடம்பெயர்தலையும் தவிர்க்க முடியாது, சொத்து வாங்கி போடுறதையும் தவிர்க்க முடியாது. நம்ம தமிழன் எங்கிட்டாவது கோலை வச்சுன்னா சந்தோஷப்படுறோம். அவனுக்கு அந்த நாட்டில் வீடு இருக்குது, இந்த மாநிலத்தில் வீடு இருக்குது அப்படின்ட்டு. என்ன சொல்கிறது, தேவையில்லாத சர்ச்சைங்க. வள்ளலார் இப்படிலாம் சர்ச்சையெல்லாம் பண்ணுன்னு சொல்ல மாட்டார். வள்ளலார் சொல்கிறத கேட்டாங்கன்னா இவங்க வள்ளலார் மீடியான்னு ஒன்று வச்சு இப்படி உட்காந்து தேவையில்லாத போடுறீங்களா? சொல்லப்போனால் சில நேரம் அது என்ன படம், பெருசு படத்தை போய் பார்த்துட்டு
மோசமான படம் அப்படின்றாங்க. நீ தான் உனக்கு தான் தெரியும்ல, அந்த போஸ்டர்லேயே எல்லாம் இதுவும் போட்டு வச்சுருக்காங்கல்ல, தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் பெருசு படம் பார்க்குற பாரிசாலன். பெருசு படத்தை பார்த்து அதை உட்காந்து நீ விளம்பரம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் தானே போவான். நீ என்ன அந்த படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வந்து நீ பேசுனா கண்டிப்பாக அதை பார்க்குறதுக்கு தான் ஆள் போவான். நானே என்னடா இப்படி ஒரு படமாக வந்திருக்கு அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். கடைசியில் எந்த தேட்டர்லேயும் போடலையா அந்த படத்தை, கூட்டம் சேரலையாம். சிலர் வந்து இது குடும்பத்தோடு போயிருந்துருக்காங்க, தெரியாமல் கதை தெரியாமல் போயிட்டாங்க. ஒரு போஸ்டரையாவது பார்க்க வேணாமா, அந்த போஸ்டரில் ஏதோ வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு அது பார்க்க வேணாமா, போயிட்டாங்க. போனால் ரொம்ப அவமானப்பட்டு சங்கடப்பட்டு வந்து சிலர் கமெண்ட்டை நான் பார்த்தேன். டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதில்ல, சும்மா புக் மை ஷோக்குள்ளே போனால் தான் எந்த தேட்டரில் எந்த படம் ஓடுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால போகும்போது அதில் கமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, தெரியாதனமாக குடும்பத்தோடு போயிட்டேன் அப்படின்ட்டு எல்லாருமே வருத்தப்பட்டு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் வள்ளலார் சொல்கிறாரா, நீ போய் பாலான படத்தை போய் பாரு, பார்த்துட்டு அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லி மக்கள்கிட்ட பரப்பி விடு, அவங்க உடனே அவங்களும் பார்க்க கிளம்பி போவாங்க. அதானங்க நடக்கும்.